நாமத்தில் அன்பின் நல் வாழ்த்துக்கள். நான் உங்களையெல்லாம் பார்க்க ஆண்டு கொடுத்த மகாபெரும் பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களுக்கு ஒரே ஒரு பாடலை கூட கொஞ்சோண்டு நேரம் இருக்குது எனக்கு. எனவே நான் கொஞ்சோண்டு ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு நான் போகலான்னு நினைக்கிறேன். பக்கம் 386 பாடல் சரணம்னு சொல்லுவோம், பல்லவின்னு சொல்லுவோம். பக்கம் 386, பேஜ் நம்பர் 386. பேஜ் நம்பர் 386, கடைசி பக்கம் போங்க, பின்பக்கம் போயிடுங்க. பாடு புத்தகத்தில் பாடல் புத்தகம் எடுத்துட்டிங்களா? அதில் 72 73 தெரிஞ்ச பாட்டு தான். பட் 72 கற்றுக்க போகிறோம். 72 சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, நான் கற்றுக்கொள்வோம். அந்த பாட்டு சொல்லுது, இங்கிலீஷில் சொல்லுது, தமிழில் சொல்லுது. தமிழில் எப்படி படிக்கணும்பா? 72 பல்லவின்னு சொல்லுவோம், கோரஸ்ன்னு சொல்லுவோம். படிங்கப்பா, யார் பாடுறது? 72 தமிழில். ஆஹா அறியாரே. சரி, நமக்கு பழைய காலத்து பாட்டு, சின்ன பிள்ளைகள் கற்றுக் கொடுக்குற பாடு. இந்த சுதனும் சரி, நம்ம பிள்ளைங்களும் உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமேன்னு பார்க்குறேன். அந்த ராயனும் அங்கே அப்படியே இருக்கிறாரு. ராயனுக்கு கொஞ்சம் பாட்டு கற்றுக்கணும், பாட சொல்ல போகிறேன் ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வந்து முன்னாடி. என்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பாட்டு கற்றுக் கொடுக்கணும் பாருங்கள். இந்த பாட்டு ஆங்கிலத்திலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. நான் ஆங்கிலத்தில் அப்புறமா கற்றுத்தரேன். முதல்ல தமிழில் நான் பாட போகிறேன், என்னோட கிட்ட இணைந்து பாட போகிறேங்க. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுது, ஏசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரு என் உள்ளம் பொங்குது, என் உள்ளம் பொங்கி 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 வழியுது. எப்படிங்கப்பா பாட தெரியுமா? சரி, என்னோட கற்றுக்குறீங்களா? அப்புறம் ஆங்கிலத்திலையும் பாட போகிறேன். ஓகே, எல்லார் கையிலையும் பாட்டு இருக்கணும். பாட்டு இல்லைன்னா பரவாயில்ல, என் காதில் நான் பாட்டை கேட்டு பாடணும். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing, Jesus made me whole. No folk can understand it, how can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. பாடமா? என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஆங்கிலத்தில் இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங் இன் மை சோல். ஐம் சிங்கிங், ஐம் டான்சிங், Jesus made me whole. No folk can understand it, now can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. பாடலாமா? பாடியிருக்கீங்களா? பாடலையா? ஸோ மஸ்ட் லேர்ன். நம்ம சின்ன வயசில் நிறையா பாட்டு கற்றுருக்குறோம். எனக்கு நிறையா வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார், நிறையா பாடல் பல்லவி. அது பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன். சரி, வாங்க நம்ம எல்லோரும் கடவுள் வசனத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி வந்து யாருக்கும் நான் நன்றி. இந்த மாதத்தில், இந்த வருடத்தில் 8 மாத காலங்களை முடிச்சிட்டோம். 8 months ஓவர். இன்றைக்கி 9வது மாதத்தில் 1வது ஞாயிறு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த பூமியை பார்க்கல, இந்த நாள், இந்த புது வருடத்தை பார்க்கல. ஆனால் என்னையும் உங்களையும் ஆண்டவர் புதிதாக இந்த பூமிக்கு கொண்டு வந்து இதுவரை பாதுகாத்துருக்கிறார். எத்தனையோ அற்புதம் அடையாளங்கள் இருக்குதோ இல்லையோ, நான் சுகத்தோடு இருக்கிறேன், ஜீவனோடு இருக்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, ஆண்டோட பாதத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்பது கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம். சரியா? எனவே நான் இன்றைக்கி உங்களோடு என்ன செய்ய போகிறேன், ஒரு சில காரியங்களை வேகமாக கற்றுக் கொடுத்துட்டு நான் கடந்து போக இருக்கிறேன். எல்லோரும் வேத பகுதி இருக்குன்னு சொன்னால் எடுத்து வச்சுக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23, 24 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கும்படி கேட்டிருக்கிறேன். அதை கையில் வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம வாசிக்க போகிறோம். சரியா? சரி. ஸோ இன்றைக்கி நான் இந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய திருச்சபையில் இந்த ஒரு வருடம் முழுவதும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, நிறைய தலைப்பை பற்றி பேசியிருக்கிறோம். கடவுள் உறவுகளை குறித்து, ஜெப வாழ்க்கையை குறித்து, சபை குறித்து, சபையில் பல காரியங்களை பேசிகிட்டே வந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதுனால சபையில் ஒரு முக்கியமான பகுதி என்னென்னா தேவனை ஆராதிக்கிறது.
ஆராதனை என்பது இருக்குது. இந்த சபையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 20 வருட காலங்களில் ஆண்டவர் நடத்திட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகமாக மக்கள் பங்கு கொள்கிற ஒரு நிகழ்வு என்னென்னா, ஆராதனையில் தான் மற்றவங்க எல்லோரும் வருவாங்க. ஜெப கூட்டத்துக்கு பார்க்க முடியாது, உபவாச கூட்டத்தை பார்க்க முடியாது, ஐக்கியத்தில் பார்க்க முடியாது, ஞாயிறு பள்ளிகளில் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம எல்லோரும் பார்க்குறோம். எங்கே பார்க்குறேன்னா, எங்கே வந்திருப்பாங்க எல்லோரும்? ஆராதனைக்கு வருவாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கிறதுலே பெரிய முக்கியமான ஊழியம் என்ன இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்ன இருக்குது? அதுதான் ஆராதனை, திருச்சபைக்கு பொறுத்தளவுக்கு. அப்போ நாம் அந்த ஆராதனையை நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அதை சரியாக புரிஞ்சுருக்கிறோமா, இது ஆண்டவருடைய ஆராதனை சரியாக செய்கிறோமா என்பது நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அப்படி தானேங்கப்பா? எனவே அதை குறித்து தான் உங்களோடு கூட நான் என்ன செய்ய போகிறேன், இந்த அருமையான வேலையில் உங்களோடு கூட பேச போகிறேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கருத்தாக கவனிக்க போகிறீங்க. கருத்தை கவனிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளில் இந்த மாதிரி கைப்பிரதி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கைப்பிரதிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு தாள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? தாள் இருக்குங்களா தம்பிங்களா? ஆமாம். அந்த தாளில் என்ன செய்யணுன்றதெல்லாம் எழுதி வச்சுருக்குது. என்ன வச்சுருக்குதுங்கம்மா? என்ன? அதனால் அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதை கையில் வச்சுக்க போகிறீங்க. என்ன? ஒரே ஒரு நிமிஷம். எஸ், எடுத்துட்டிங்களா? இதில் சில பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தயவு செய்து கையில் வச்சுக்கோங்க. என்ன? ஓகே. நீங்கள் சரி, இப்போ எங்கப்பா அந்த பாயிண்டர்? இங்கே இருக்குப்பா தம்பி. நான் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை வேகமாக நான் சொல்லி கொடுத்துட்டு நான் போக இருக்கிறேன். இன்றைக்கி தலைப்பு என்ன போட்டிருக்கேன்? த ஃபவுண்டேஷன் ஆஃப் வர்ஷிப். என்னை பற்றி பேச போகிறோம்? ஆராதனைனா என்னன்னு பேச போகிறோம். விசேஷமாக நம்ம பல வேலைகளை இந்த ஆராதனை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம் இல்லையா? எனவே நம்ம வாழ்க்கையில் சரியாக புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆராதனைனா என்ன, அந்த ஆராதனை எப்படி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது என்பதை நானும் நீங்களும் என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? நீங்கள் கவனமாக கவனிப்பீங்கன்னா அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சில வேலைகளில் அது புரியலைன்னா அப்புறமா வந்து என்னை பார்த்து கேளுங்க. சரியா? சரிப்பா. ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் ரைட். ஓகே. விசேஷமாக நம்ம பல வேலைகள் நம்ம முதல்ல பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்களாம், என்னத்தை கொண்டாடுறாங்க, எதை ஆராதிக்கிறாங்கன்னு கேட்டால், ஒன்று அவங்க வாழ்க்கையில் வெற்றி, இன்னும் அது பணம், இன்னொன்று சில வேலைகளில் அவங்க வாழ்க்கையில் பல காரியங்களை முன்னாடி வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு பிரியமான காரியமாக அதை தான் அவங்க முதலிடம் வச்சுருக்குறாங்க. அப்போ உண்மையான ஆண்டவரை ஆராதிக்கிறதா இருந்துச்சுன்னா, இங்கே நான் போட்டிருக்கேன், நான் ஒன்றா வர்றேன், வேணுமா இந்த வேத வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம எல்லோரும் போகலாம். எடுத்துக்கோங்க எல்லோரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை வாசிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் சேர்ந்து நிறுத்தி நிதானமாக வாசிப்போமா? யோவான் 4ஆவது அதிகாரம் 23 24 வசனங்கள். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுவர்கள் இப்படிப்பட்டவளாக இருக்கும்படி பிதாவை விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆக இந்த வேத பகுதியை கவனமாக கவனிக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்கிறோம்? நம்ம எல்லோரும் ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கி பணம், பதவி, பட்டம், பல வேலைகளை தங்களுக்கு தேவையான ஏதாச்சும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை என்ன செய்கிறாங்க? சில வேலைகள் தாங்களே ஆராதிக்கிறாங்க, வணங்குறாங்க. ஆனால் உண்மையான சமாதான சந்தோஷத்தை அந்த உலகத்தால் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, பணமோ பதவியோ பட்டங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கூட என்ன செய்யாது? எல்லாமே பூரணமான சந்தோஷத்தை கொடுக்காது. இன்றைக்கி பெரிய பணக்காரனை போய் பார்த்திங்கன்னா அவன்கிட்ட சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவன் எல்லாம் உலகமே பிரசித்திப்பட்ட எல்லாரும் தெரியும், பெரிய ஃபேமஸான மனுஷனாக இருக்கிறாருன்னா அவருக்கு என்ன செய்யலாம்? அவர்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, திருப்தியாக இருக்கீங்களா? இல்லை சார்ன்னு சொல்வார். ஆக இந்த உலகத்தில் எல்லா பொன்பொருள் இருந்தாலும் கூட நம்ம வீட்டில் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல காலியான ஒரு இடம் இருக்குது. இங்கிலீஷ் வச்சோம் வேக்யூம்னு சொல்லுவாங்க. என்ன இருக்குங்க?
அதனால தான் வெற்றிடம் இருக்கிறதுனால பல வேலைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் என்ன செஞ்சுறாங்க, நம்ம ஊர்லலாம் இந்தியாவிலலாம் சன்னியாசம் போயிடுவாங்க. வீட்டில் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் கோயில் குளமாக போகிறேன்ப்பா அப்படின்னு கோயில் குளம் சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. சிலர் நம்ம ஆளுங்க கொஞ்சம் காசு இருக்கவன் என்ன செய்வான், இமயமலையில் போய் அங்கே செஞ்சிருவான், ஆண்டவரே எனக்கு சமாதானம் கொடுங்க, திமதியை கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவான். சில வேலைகள் எல்லாமே இருக்குது அவனுக்கு, ஏன் அப்போ செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு பூரணமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எது கொடுக்காதுன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு இருக்க உடைமைகள் கொடுக்காது. தேவையான தேவை அது ரைட்டு, வைக்க வேணான்னு சொல்லலை. வேலை பாருங்கள், நல்லா சம்பாதிங்க, வீடு கட்டிக்கங்க, நல்ல வாகனம் வாங்க, கோல்டு சில்வர்லாம் போட்டுக்கோங்க. ஆனால் அது நிம்மதியை தருமானா போதுமா, தராது. சில வேலைகள் நான் பார்த்துருக்குறேன், ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லாயிருக்கும், வாங்கும்போது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா என்ன ஆகிடும், கொஞ்ச நாள் கழிச்சு இது தானே. இப்போ பார்த்தீங்களா, சின்ன வயசில் நாங்கள் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் ஒரு சின்ன பென்சில் பேனாக கிடச்சா அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. இன்றைக்கி என்ன கொடுத்தாலும் சந்தோஷம் இல்லை. என் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இருக்கா பார்க்க பிள்ளைகளுக்கு? உங்களுக்கே கேளுங்களேன், நீங்கள் எதுவும் சந்தோஷப்படுறீங்களா வாங்கிட்டு போ? ஒன்றும் பெருசாக சந்தோஷம் கிடையாது. ஏன்னா அன்றைக்கெல்லாம் பொன் பொருள் கிடைக்காது, அதனால் சந்தோஷப்பட்டோம். இன்றைக்கி எதை கொடுத்தாலும் சந்தோஷம் கிடையாது. சிங்கப்பூரில் எல்லோரும் இந்த உலகத்திலே சந்தோஷமான நாடுன்னா எங்கன்னா நார்வேயா, சிங்கப்பூர்லாம் கிடையாது. நார்வே என்னது, அவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்களாம். அதுக்கு காரணம் என்னென்னு போய் நம்ம தான் கேட்கணும். ஆக இந்த உலகத்தில் நமக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. அப்போ இன்னொரு முக்கியமான காரியம், ஆராதனை என்பது ஒரு இடத்த பற்றியோ அல்லது சடங்குகளோ அல்லது சம்பிரதாயங்களோ கிடையாது. சில வேளைகள் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இடத்துல போனால் தான் தேவனை ஆராதிக்க முடியும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அல்லது ஏதாச்சும் ஒரு காரியங்களை செய்யும்போது தான் என்னது ரிச்சுவல்னால் சடங்கு செஞ்சால் தான் இருக்குது. இல்லை எங்கள் தாத்தா சொன்னதெல்லாம் செய்யணும், உங்கள் பாட்டி சொன்னதெல்லாம் எங்கள் தப்பா அவங்களுக்கு செஞ்சது கிடையாது. உண்மையான ஆராதனை எங்கே இருக்குன்னா, உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையோடு கூட ஆண்டவரை தேடும்போது அதுதான் உண்மையான ஆராதனை. சரிங்களா? எனவே தான் உண்மையான ஆராதனை கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்கே படுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய பண்பு, ஆவிக்குரிய உறவு ஆண்டவருக்கும் உங்களுக்கும். அது மாத்திரம் கிடையாது, உண்மையான ஆண்டவரை தேடுவதற்கு அவர் கிறிஸ்துவை மையமாக வைக்கிறது தான் உண்மையான ஆராதனை நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. எனவே உண்மையான ஆராதனை எதை பற்றி பேசுதுன்னா, வாசிக்கலாம். 23வது வசனத்தை எனக்கு வாசிங்கய்யா. முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய பாடம் என்னென்னா, இன்றைக்கி நம்மளோட தொழுகையில் நம்மளோட ஆராதனையில் எதை முக்கியமாக நோக்கி பார்க்கணும். ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம வழிபாட்டின் பொருள் அல்லது மையம் என்னன்னு கேட்கலாம். ஆப்ஜெக்ட்னா என்னது? இப்போ நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம், ஆராதிக்க தான் வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம்? யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? நம்ம எல்லோரும் யாரையா பார்க்க வந்திருக்கீங்க? பிதாவை தொழுது கொள்வதற்கு. யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு வந்திருக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, இந்த ஆராதனை யாருக்குடையது கிடையாதுன்னு கேட்டால், சுயத்துக்காகவோ அல்லது எனக்கு வேணும்ன்று எனக்கு முன்னாடி வச்சுருக்க எந்த விதமான விக்கிரகத்துக்காகவோ அல்ல, அல்லது இந்த சபை பில்டிங்கை நான் ஆராதிக்க வருவதற்கு இல்லை. அது பதிலாக உண்மையான ஜீவனுள்ள ஆண்டவரை சேதுவை பார்வதற்கும் அவரை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறேன். யாரை ஆராதிக்க வந்திருக்கிறேன்? லிவிங் காட்னு சொல்லுவாங்க. இஸ் லிவிங் டு த லிவிங் அண்ட் த காட் அவர் ஃபாதர். நம்முடைய ஆண்டவர் யாருன்னு கேட்டார், அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், இந்த உலகத்தையும் அண்ட சராசங்களை படைத்த கடவுளாக இருக்கிறார். அவரை நான் பார்ப்பதற்காக கடந்து வந்தால் தான் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். யார் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம்? பிதாவாகி தேவனை. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவ ஆராதனை எது மையமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, தேவனை மையமாக வைத்ததாக இருக்கும். இட் மஸ்ட் பி காட் சென்டர்ட், நாட் மேன் சென்டர்ட். அப்படின்னு என்னமா அர்த்தம்? இன்றைக்கி பல வேலைகளில் பார்த்திங்கன்னா, நமக்கு பிரியமானதை நம்ம செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம் சபைக்குள்ளே. எது நமக்கு பிரியம்? நிறையா கத்தணும், ஆடணும், பாடணும், நிறையா குதூகலமாக போடணும், மியூசிக் வாசிக்கணும், அப்படின்னு நமக்கு பிரியமானதெல்லாம் சபையில் கொண்டு வந்துக்கிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குமே தவிர, நம்முடைய ஆராதனை நீங்கள் கவனமாக கவனிக்கும் போது, நான் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்குதா, அல்ல என்னையே சந்தோஷப்படுத்துகிறதா இருக்குதா, எனக்கு பிரியமானதாக இருக்குதா, இல்லை ஆண்டவருக்கு பிரியமான இருக்கான்னு நான் பார்க்கணும். ஐசாயான்னு ஒரு பக்கத்தை எடுத்து வாசிக்கலாம் எனக்காக. ஏசாயாவை எடுக்க போகிறோம். 6வது அதிகாரம் 1லேருந்து 4 வசனத்தை எனக்காக நிறுத்தி நிதானமாக வாசிக்க போகிறீங்க. ஏசாயா 6வது அதிகாரம் 1லேருந்து 4 வரை. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவர் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி,
2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசு ம் ம் ஆக இங்கே கவனமாக கவனிக்கணும். ஏசாயா என்ன செய்கிறார்னு கேட்டால், ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி. அவர் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. அந்த தரிசனம் எதை பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா, வானத்தில் இருக்குது. அதுக்கு நடக்கும் ஊசியா காலத்தில். அது எங்கே நடந்துச்சு? ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னா, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேற்வீற்றிருக்கிறவர் கண்டேன். அவருடைய வஸ்திரங்களால் தேவாலயம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறத பார்க்குறாரு. அவர் எங்கே இருக்கிறார்? தேவன் பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்கே அவருடைய தேவாலயம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அவருடைய வஸ்திர தொங்கல் பார்த்தீங்கன்னா, வஸ்திரம் இருக்கு இல்லையா, அந்த தொங்கல் அந்த ஆலயம் முழுவதும் என்ன செஞ்சுருக்கு? மூடி இருக்குது. 2வது வசனம் சொல்லுது, சேராபீன்கள் என்ன செய்தாங்கன்னு கேட்டால், அவர்களுக்கு மேலாக நிற்கிறாங்க அந்த தேவாலயத்தில். அவங்க நிற்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் 6 சட்டைகள் இருக்குது. எத்தனை சட்டைகள் இருக்குது? 6 விங்ஸ் இருக்குது. 2 விங்கில் என்ன செய்கிறாங்க? கண்ணு முடிக்கிறாங்க. 2 விங்கில் என்ன பண்ண? கால்களை மூடிக்கிறாங்க. 2 கண்ணில் என்ன செய்ய? பறக்கிறாங்க. பறக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுது வசனம்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு. எத்தனை மாதிரி சொல்லியிருக்குது? ஏன் பரிசுத்தர் 3 சொல்லியிருக்கு? இன்னொரு நாளைக்கு அதை பற்றி நம்ம பேசுவோம். நம்முடைய ஆண்டவர் மகா பரிசுத்தராக இருக்கிறார். அதாவது எபிரேய மொழியில் ஒரு உயர்ந்தது, சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, உன்னதமானவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தம், மகா பரிசுத்தம்னு சொல்லுது. எப்படி சொல்கிறது? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன்னு 3 முறை சொன்னேன். என்ன அர்த்தம்? உண்மையை சொல்கிறேன்னு அர்த்தம். அதில் பொய்யே இல்லைன்னு அர்த்தம். அப்போ பரிசுத்தர்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஆண்டவர் மகா பரிசுத்தராக இருக்கிறார். யார் பாடுற அந்த பாட்டை? சேராபீன்கள் சேராபீன்களும் கேருபீன்களும். சேராபீன்கள்னால் என்ன? அவங்களோட வேலை என்னன்னு கேட்டால், தேவனை ஆராதிப்பதே அவருடைய வேலை, ஆண்டவரை புகழ்வதே அவருடைய வேலை. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை பரிசுத்தர் 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 சொல்லுகிறாங்க. என்ன சொல்லுகிறாங்கன்னு கேட்டால், பூமி 4வது வசனம் மறுபடியும் 3வது வசனம் எனக்காக வாசிங்க. ஒருவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 நிறைந்திருக்கிறது கூப்பிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. முகத்தை பார்த்து என்ன செய்கிறாங்க? இந்த கேருபீன் சேராபீன் இன்னொரு சேராபீனை பார்த்து சொல்லுது. ஒருவரை பார்த்து ஒருவர் சொல்கிறாங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தனா என்ன அர்த்தமா? சேனைனா எத்தனை பேர் இருப்பாங்க சேனையில்வா? சேனைனா எத்தனை பேர் இருப்பாங்கப்பா? சேனைனா உங்களுக்கு தெரியுமா? ஆர்மின்னா தெரியுமா? என்னப்பா என்ன எத்தனை பேர் இருப்பாங்க ஆர்மியில்? யாருக்கு தெரியும்? ஆர்மின்னா எத்தனை பேர் இருப்பாங்க? 1000 பேர், 5000 பேர்? சரி வச்சுக்கோங்க, ஒரு 5000 பேர், 6000 பேர், 3000 பேர், 10,000 பேர் இருக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய சேனை. நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா, ஒரு ஆண்டவர் எத்தனை பேருக்கு சமம்? ஒரு ஆர்மிக்கு சமம். ஏன் கூட ஒரு ஆண்டவர் நிற்கிறாரு, இந்த பக்கம் 10,000 பேர் நிற்கிறாங்க. யார் கூட பெரிய டீம் இருக்குது இப்போது? ஸோ ஆண்டவருடைய பண்பு எப்படின்னு கேட்டால், அவர் ஆர்மிக்கு ஒத்த, சேனைகளுக்கு ஒத்த பராக்கிரமுடையவராக இருக்கிறார். அதுக்கு மேலே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. அப்படிப்பட்ட மகா தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவருடைய பலத்தை குறிக்குது, அவருடைய சக்தியை குறிக்குது. அப்படிப்பட்ட தேவன் எப்படிப்பட்டவராக மகா பரிசுத்தராக இருக்கிறார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆக மொத்தத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும். ஐசா என்ன பார்க்குறான்னா, தேவன் உயர்ந்த உன்னத்தில் இருக்கிறத பார்க்குறார். எங்கே பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது worship begins when we see God in His holiness. ஆண்டவர் மகா பரிசுத்தமான தேவன் இந்த சபையில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நம் சாதாரண மனிதனையோ அல்லது மற்ற காரியங்களை செய்வதற்காக வரல. நான் இந்த தேவன், இந்த உலகத்தை படைத்த மகா உன்னதமான ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கடந்து வந்திருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அபூக்கு 2வது அதிகாரம் 20வது வசனம் காலையில் வாசித்தோம், மறுபடியும் வாசிங்க. அபூக்கு 2வது அதிகாரம் 20வது வசனம் எனக்காக வாசிக்கலாம். கர்த்தரோ வென்றால் அவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்லா கவனிக்கணும். இந்த சபையில் தேவனை தரிசிப்பதற்கு வந்திருக்கிறோம், பிதாவாக தேவனை தரிசிப்பதற்கு வந்திருக்கிறோம், ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம். இங்கே யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். எனவே இந்த பூமி எப்படி இருக்கணுமா? எப்படிமா இருக்கணும்? மௌனமாக இருக்கணும். பேசலாமா, கத்தலாமா, கூச்சல் போடலாமா? அதே போல் இன்னொரு வேத வசனம் வாசிக்க சொன்னேன். என்னது? பிரசங்கி 5வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க எனக்காக. பிரசங்கி 5வது அதிகாரம் 1-2 வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது
தான் செய்கிறது என்னன்னு தெரியாமல் முட்டாள் மாதிரி செய்கிறாங்க. நீங்களோ நீ பேசாமலும் பேசாமலும் சொல்லாமலும் இரு. ஆமாம். ஆதலால் ஆக தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். எனவே இந்த பூமி அனைத்துக்கும் தேவனாக இருக்கிறார். நாம் வரும்போது, தேவனுடைய சமூகத்தில் வரும்போது, என் ஆராதனையில் முதல் இடத்துல யாருக்கு நான் கொடுக்கணும்னு கேட்டால், பிதாவாகி தேவனை தொழுது கொள்வதற்கு கடந்து வந்திருக்கு. இந்த ஆராதனை, இந்த வழிபாடு, இந்த எல்லாமே யாருக்கு கொடுத்து மட்டும்தான், ஆண்டவருக்கு, மனிதனுக்கு கொடுக்கக்கூடாது. ஆக மனிதனை மையமாக வைக்கணுமா, தேவனை மையம் வைக்கணுமா? காலையில் நான் பேசும்போது நான் சொன்னேன், இந்த ஆராதனை யாருடைய கண்டுபிடிப்பு? யார் கண்டுபிடிச்சா? ஆண்டவர் என்னை ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆராதிக்க வேண்டியது யாருடைய விருப்பம்? அவருடைய விருப்பம். அவர் விருப்பத்துக்கு விருப்பம். நான் அவர் யார்? அப்போ நான் சபைக்கு வந்து யாரை நான் பார்க்க வந்திருக்கிறேன்? அவரை சந்திப்பதற்காக. அவர் மீட்கப்பட்ட நம்முடைய ஜனங்களை அவர் கூட்டிகிட்டு வந்து அவர் சந்திக்கிற இடம் தான் என்னது? தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தில் யாரை பார்க்குறோம்? மாமனை மச்சனை பார்க்க வரல, வந்தால் சந்தோஷம், வரட்டும். நான் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன். அந்த ஆண்டவர் யார்? என்னை ரட்சித்த ஆண்டவர், என்னை மீட்ட ஆண்டவர், எனக்கு விடுதலை கொடுத்தவர், என்னை ஜித்திய ஜீவனை கொடுத்தவர், எனக்காக தம் ரத்தத்தை சிந்தின அந்த ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறேன். எனவே நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். வர்ஷிப் இஸ் அபவுட் காட்ஸ் க்ளோரி, நாட் அவர் ஃபீலிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது தான் ஆராதனை முக்கியமான நோக்கமே தவிர, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், எனக்கு எப்படி இருந்துச்சுன்றது ரெண்டாவது கேள்வி. சில வேலைகள் நம்ம சினிமா தேட்டரத்தில் போனால் குதூகலமாக இருக்கும், பாட்டு கச்சேரிக்கு போனால் குதூகலமாக இருக்கும். அங்கே நான் போனதே அந்த குதூகலத்துக்கு தான் போயிருக்கிறேன். ஆனால் தேவ ஆராதனைக்கு என்னது வந்திருக்கிறேன்? யாரை பக்கம் வந்திருக்கேன்? தேவ ஆராதனையில் ஆண்டவரை சந்திப்பதற்கு எப்படி இருக்கணும்? இந்த ஆராதனை ஆண்டோட வார்த்தை என்னோடு கூட பேசியிருக்கணும். நான் ஆண்டவரை சந்திச்சிருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன்னா நான் பார்த்துருக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்னா, தேவாலயத்துக்கு போன பிறகு என்ன நினைக்கிறோம்? எனக்கு மியூசிக் நல்லா இருக்கணும், என்ன செய்யணும், மற்றதெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவே இல்லை. தேவாலயத்துக்கு 2 பேர் வர்றாங்க, வாசிக்க நேரில் நான் அப்போ கதையை சொல்லிடுறேன். லூக்கா 18வது அதிகாரத்தில் 10வது வசனத்துலேருந்து வாசிச்சிங்கன்னா, வாசிங்களேன், எனக்காக டக்குன்னு டைம் இருந்துச்சுன்னா வாசிச்சுருங்க. லூக்கா 18:10 வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் மற்றவர்களைப் போல இல்லாதபடி இராததனால் ஸ்தோத்தரிக்கிறேன், உபவாசிக்கிறேன், செலுத்தி வருகிறேன். இங்கே பாருங்கள், 2 பேர் வர்றான், தேவாலயத்துக்கு வருகிறாங்க. ஒருத்தவன் பரிசேயன்னு பேர், அங்கே மரியாதை மதிப்போடு இருக்கிறான். அவன் பரிசேயன்கோன்னா கொஞ்சம் மதிப்புள்ளவங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பெருமை பிடிச்சவங்களாக இருக்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நான் அவனை போல கிடையாது ஆண்டவர், இவனை போல இல்லை ஆண்டவர், இவனை போல இல்லை ஆண்டவர். இந்த வந்திருக்கான் பாருங்கள் இந்த ஆயக்காரன், அவனை போலும் கிடையாது. நான் ரொம்ப பக்திமான் ஆண்டவர். ஏன் பக்திமான்? நான் சம்பாத்தியத்தில் நான் தசம்பாகம் கொடுக்குறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், எல்லாத்தையும் மார்பை போட்டுக்கிட்டு என்ன செய்கிறான்? பெருமை பாராட்டுறான். ஒருத்தன் சபைக்கு வந்து தேவாலயத்துக்கு வந்து என்ன பண்ணுறான்? பெருமை பாராட்டுறான். பெருமை பாராட்டுறான். என்ன நமக்கு இருக்குமானா, ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. ஓகேவா? அடுத்த வசனம் வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வாரத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, காவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான் சொல்லுகிறேன். ஏனெனில் எவனும் தாழ்த்தப்படுவான். ஆக இந்த அருமையான சாயங்கால வேளையில் வந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் பெரிய பணக்காரர்களோ பெரிய பெரிய பேர்ப்புகள் உள்ளவங்க கிடையாது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் என்ன இதுக்கே முன்னாடி செய்தோம் என்பது முக்கியம் கிடையாது. இந்த நேரத்தில் என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு சமர்ப்பித்திருக்கிறேன்னா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னா, என் உண்மையான நிலையை என்ன செஞ்சு சமர்ப்பித்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கிறேன்னா, இங்கே என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒருத்தன் பட்டியலிடுறான், நான் அது பண்ணேன், நான் இது பண்ணேன், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லி பெருமை பாராட்டுறான். இன்னொருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க, என் மேலே கிருபையாக கொடுங்க அப்படின்னு இறங்கி போகிறான், தாழ்த்துறான். அதான் வசனம் சொல்லுது, எவன் உயர்த்தப்படுவானோ அவன் தாழ்த்தப்படுவான். தாழ்த்தப்படுகிறவன் எவனோ. உண்மையான ஆராதனை என்பது என்னென்னா, என்னை மையமாக வைக்கிறது இல்லை, என் ஆண்டவரை உயர்த்தி பேசுறது. யாருங்கப்பா? பிதாவை சந்திப்பது. சரிதானே?
ஆக யாருக்கு மகிமைப்படுத்தணும்? இந்த இவன் வந்து என்ன செய்கிறான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் தான்டா ஆண்டவர். ஏன் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறான்? ஏன்னா ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு அவன் நினைக்கிறான். சரியா? அடுத்த வசனத்தை கொஞ்சம் மேனர் ஆஃப் வர்ஷிப் எப்படி நம்ம ஜெபிக்கணும் 24 முதல் வசனம் வாசிக்கலாம். யோவான் 4:24 முதல் வேத பகுதி வாசிங்க. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரப்பா? ஆக எப்படிப்பட்ட விதத்தில் நாம் ஆராதிக்கணும்? வழிபாட்டின் முறைன்னு போட்டிருக்கேன், அதில் மேனர்னு போட்டிருக்கோம் ஆங்கிலத்தில். காட் இஸ் ஸ்பிரிட்னு சொல்கிறாங்க. என்னப்பா கடவுள் எப்படி இருக்கிறார்? பார்க்க முடியுமா? முடியாதா? அவரை பார்க்கக்கூடாதவராக இருக்கிறார், நம்மளால் உருவாக்க முடியாது. அவர் நித்தியராக இருக்கிறார். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடாத ஆண்டவர் ஆவியானவராக இருக்கிறதுனால ஒரு இடத்துலையோ ஒரு சடங்குகளாலேயோ அவர் கட்டுப்படுத்த முடியாது. வேதத்தில் பல வேத வசனங்களை பின்னாடி நான் காமிக்கிறேன். மனிதனுக்கு கட்டின ஆலயத்தில் யார் இருக்கிறது இல்லை? தேவன் இருக்கிறது இல்லை. ஏசாயா 66:1-2 டக்குன்னு விளக்க வாசிப்போம். ஏசாயா 66:1-2 வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்போ? புரியுதா ஏதாச்சும் உங்களுக்கு? ஆண்டவர் வானத்தில் உட்காந்துருக்கிற அவர் சிங்காசனத்தை போட்டு, சிங்காசனத்தை உட்காந்துருக்கும் போது ஒரு கால் வைக்கிற இடம் தான் இந்த பூமி. கால் வைக்கிற பூமி எவ்வளோ பெருசு? இந்த ஹோல் பூமி பந்துமே என்ன செய்கிற இடம்? அவர் 2 கால் வச்சுட்டா அந்த பூமியே காணா போயிடும். அப்படி இருக்கும்போது அவருக்கு நான் தேவாலயம் கட்டினா எவ்வளோ பெரிய ஆலயம் கட்ட வேண்டியிருக்கும்? ஒரே ஒரு கூரையை தூக்கி இந்த கண்டிஷன்லேருந்து அந்த மேற்குக்கும் கிழக்கும் ஒரு கூரை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வச்சா கூட என்ன தான் வைக்க முடியும் அந்த தேவாலயத்துக்குள்ளே? வெறும் பாதம் தான் வைக்க முடியும், கால் கூட வைக்க முடியாது. வெறும் பாதத்தை 2 பாதம் கூட வைக்க முடியுமான்னு எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னா அவர் பாதம் வைக்கிற இடம் தான் என்னது? இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த பைபிள் இதான் பாதம் வைக்கிறது. 2 கால் வச்சுட்டு காரணம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பூமின்னு சொன்னீங்களே, இந்த பூமியில் தான் நீங்களும் நானும் 8 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. இந்த எல்லா உலக காரியங்களும் உள்ளே இருக்குது. நானும் நீனும் செஞ்சு கோயிலை கட்டிக்கிட்டு அவர் அதுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு இதுதான் எங்கள் சாமின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஆண்டவருக்கு இடம் எனக்கு கொடுமை, கோயில் கட்ட முடியாது. அதான் அவர் கேட்குறாரு, எனக்கு கட்டுற ஆலயம் எப்படிப்பட்டது? நான் அங்கே வாசம் செய்வேன்னா 2வது வசனம் வாசிங்க. இவைகள் எல்லாம் என் கரம் உருவாக்கினதுனால உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு. ஆக இந்த நாளில் கவனமாக நிற்கணும். ஆண்டவர் உலகத்தில் தேங்காய், மாங்காய், தங்கம், வெள்ளி அவர் தான் படைச்சிருக்கிறார். அவருடைய படிப்பு தான் இந்த உலகத்தில் எல்லாம். ஒன்று நல்லா நானும் நீங்களும் புரிஞ்சுங்க. ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? ஆவியானவராக நித்தியராக இருக்கிறார். அவர் ஒரு இடத்துலையோ ஒரு காரியத்திலையோ கட்டுப்பட்டவர் கிடையாது. அவர் என் சிந்தைக்கு மேற்குள்ள அப்பாற்பட்டவராக இருக்கிறார். எனவே அவரை ஆராதிக்கிற நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆவியில் உணர்ந்தவனாய் உண்மையாக பண்ணணும். அதை எங்கேஜிங் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் மைண்ட், ஜஸ்ட் நாட் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன். சில வேளைகள் தேவ ஆராதனை என்பது வெளியரங்க என்ன செய்கிறோம்? சில நினைக்கிறாங்க ஆராதனை என்னது, துணி போட்டதுனாலையோ இல்லை ஏதோ ஒரு காரியம் செய்ததுனாலையோ நான் கடவுளை ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு. என் உள்ளத்தில் ஆராதிக்கணும். உண்மையாக ஆராதிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? உள்ளான ஆண்டவர், உலக காணக்கூடாத ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? என் உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ நான் என்ன இருக்கணும்? என் முழு இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். பிதாவை தொழுதுகளை வந்திருக்கிறேன். எப்படி பண்ணணும்? சடங்கு செஞ்சால் போதுமா? என்ன செய்யணும்? ஆத்மாவில், என் சிந்தையில், முழு இருதயத்தோட. வெறும் வெளியரங்கமான சடங்காக இருக்கக்கூடாது. பல வேலைகளை சடங்குகள் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது கொடுக்குறது இது ரொம்ப ஈஸி நமக்கு இல்லையா? ஏதோ பூ கொடுக்குறது, தேங்காய் கொடுக்குறது, அதெல்லாம் ரொம்ப ஈஸி தருமா. என்ன எல்லா தென்னை மரமும் அவர் தான் வச்சுருக்கிறார். எல்லா தங்க வெள்ளியும் அவரோடு தான். அவர் கொடுக்குறது என்ன, ஒன்ட்டு என்ன கேட்குறது, அவரே எடுத்துக்கலாமே. அது மாத்திரம் கிடையாது. worship is not confined to Jerusalem, Samaria, church building. சில வேளைகள் நம்ம ஆராதனை என்பது என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு இடத்துல தான் இருக்குது, இங்கே மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். எங்கே இருக்கிறார், எங்கே இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே இருக்கிறார், எங்கே இல்லை? அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். தான் வசனம் சொல்லுது, வானம் எனக்கு சங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, என் கால் வைக்கிற இடம் தான் அந்த பூமி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எங்கே இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், வியாபித்து இருக்கிறார். அங்கே பழைய ஏற்பாட்டு காலங்களில் என்னச்சா, எருசலேம் போனால் தான் ஆண்டவர் இருக்கார். சமாரியா, அந்த இது விசேஷமாக இந்த வேத பகுதி வாசிக்கும் ஒரு சமாரிய பெண்ணோட பேசும்போது தான் இந்த சம்பாஷணை நடக்குது. அவன் சொல்கிறான், எங்கள் சாமி அங்கே இருக்கிறாரு, உங்கள் சாமி இங்கே இருக்கிறாரு. என்ன செய்கிறா? இல்லை எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறார். ஆவியானவர் எங்கே இருக்கிறார் நேர்த்தது.
நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவ ஆவியானவர் இருக்கிறார். சபையில் கிடையாது. இட்ஸ் wherever God's people call upon his name by faith. எந்த இடத்துல கடவுளுடைய பிள்ளைகள் கூடி வந்து 2 பேரோ 5 பேரோ 10 பேரோ கூடி வந்து ஆண்டவருடைய உண்மையான விசுவாசத்தோடு பிள்ளைகள் கூப்பிடுவாங்கன்னா ஆண்டவர் அங்கே இருக்கிறவராக இருக்கிறார். அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். அது மாத்திரம் கிடையாது, பவுலும் சீலாவும் வாசிக்கலாம் எனக்காக. எடுத்தவங்க வாசிங்க. இப்போ அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, ராத்திரியில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆச்சுங்கன்னா, அவங்க சிறைச்சாலையில் போட்டாங்க பவுலும் சீலாவும் இருக்கிற இடம் திருச்சபை கிடையாது, அங்கே சர்ச் பில்டிங்கும் கிடையாது, அங்கே பார்க்குறதுக்கு நல்ல இடமும் கிடையாது. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சிறைச்சாலையிலே மிகவும் மோசமான ஒரு இடத்துல போட்டாங்க. கைகள்லையும் கால்கள்லையும் என்ன போட்டுட்டாங்கன்னு கேட்டால் கையில் என்ன விலங்குகள் போட்டாங்க. அவங்களால எந்திரிக்க முன்னாடி உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல உட்காந்து அவங்க தேவனை துதித்து பாடுறாங்க. தேவனை துதிப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கேருந்து வருது? இடத்துல இல்லை, அழகான சூழ்நிலை இல்லை, அதுக்கு பதிலாக ஆண்டவரோட உள்ளத்திலிருந்து வருது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் ஆராதனை எங்கேருந்து வரணுமா? ஆராதனை உள்ளத்திலிருந்து வரணும். அதுதான் எங்கும் தொழுது காலம் வரும்னு சொல்லுது. என்ன அர்த்தம்? எங்கும்னா என்ன அர்த்தம்? ஆராதனை எங்கே தொடங்குது? இடத்துல இல்லை. நம்ம எங்கெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் கூடி வருகிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய ஆராதனை இருக்குது. அதுதான் ஏசாமி சொல்கிறார். எங்கே அந்த ட்ரூ இஸ் நாட் இன்ஸ்ட்ருமெண்ட். சில வேலையை நம்ம நினைக்கிறோம் பாட்டு பாடுறது. நம்ம பாருங்கள், ஈவினிங்கில் அவ்வளோவா நல்ல இசைக்கருவி வாசித்து பாடக்கூடிய பிள்ளைங்களும் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க செய்கிறாங்க, பாடுறாங்க. நான் நன்றி செலுத்துக்கிறேன். என்னோடய ஜெபம் நல்லா பாடக்கூடிய பிள்ளைகளையும் இசைக்கருவி வாசிக்க பிள்ளைகள் தேவன் நம்ம கொடுப்பார். இவன் நம்ம பிள்ளைகளை கற்றுக்கொள்வாங்க. அந்த நாள் போக போக வரும். அந்த ஆறுதல் என்பது என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த கருவி வாசிக்கிறோம், எப்படி உணர்வோடு பாடுகிறோம், எந்த இடத்துல ஆராதிக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இருதயத்தில் உள்ளத்திலிருந்து ஆண்டவர் ஆவியானவர் துதி பாடுறேன்னா, சில வேலை சிலருக்கு பாட நல்லா வராது, ஆனால் சத்தத்தையே அவங்க உள்ளத்திலேருந்து பாடுறாங்கன்னா அதுதான் ஆராதனை. நிறைய பேர் இசைக்கருவி வாசிக்க தெரியாது. அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது. இன்றைக்கும் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். உண்மையாக தேவனை ஆராதிக்கணும். முதலாவது தேவனை பிதாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும்? ஆவியில் நிறைந்து. ஆவில்னா என்னது? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம பாடணும். ரெண்டாவது மூணாவது பாருங்கள், அந்த ரெண்டாவது பகுதி, அது 24 ரெண்டாவது பகுதி வாசிக்கலாம். எப்படி நம்ம ஆராதிக்கணும்னு சொல்லுது. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும். ரெண்டாவது உண்மையோடு கூட காணும். முதலாவது ஆவியான தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் ஆவியோடும். அப்புறம் என்னது? ஆவியானவராக இருக்கிறார். அப்போ ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? வியாபித்திருக்கிறார் இல்லையா? அப்போ நான் எங்கெங்கே வேலை பார்க்குறேனோ, என்ன வேலை செஞ்சாலும் சரி, என் வீட்டில் இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் என் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார். எங்கள் சின்ன வயசில் இப்படி பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க. என் மீட்பர் உயிரோடு இருப்பதினாலே எனக்கு பயமில்லை, எனக்கு பயமில்லை. என் மீட்பர் உயிரோடு இருப்பதினாலே எனக்கு பயமில்லை, எனக்கு பயமில்லை. பள்ளிக்கு செல்லும் போது கூட வருகின்றார், பாடங்களை படிக்கும் போது கூட இருக்கிறார். பள்ளிக்கு செல்லும் போது கூட வருகின்றார், பாடங்களை படிக்கும் போது கூட வருகின்றார். பாய் விரித்து படுக்கும் போது கூட இருக்கிறார் அப்படின்னு அழகாக அந்த பாட்டு இருக்குது. என்ன, எல்லா நிலைகளும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். எங்கெங்கே போகிறோனோ அங்கெல்லாம் இருக்கிறார் இல்லையாப்பா? அப்போ அந்த ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற மாதிரி சந்திப்பதற்கு அந்த ஆண்டவர் எப்படி சந்திக்கணும்? ஆவில் உண்மையாக நிறைஞ்சு ஆராதிக்கணும். மூணாவது என்னன்னு கேட்டால், உண்மையாக ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணுமா? உண்மை. வர்ஷிப் அலைன் வித் காட்ஸ் ரிவீல்டு வேர்த். ஆக இந்த வேத வசனம், அவரோட வாக்கு தத்துவம் நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த வேதம் சொல்லுது எப்படி ஆண்டோட உண்மையில் இதுதான் அவர் கொடுத்த உண்மை. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் உண்மை. அந்த உண்மை இதன் தான் வெளிப்படுத்தப்பட்டு இருக்குது. அந்த வெளிப்படுத்த வார்த்தை என்னது? இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் வாயிலாக நாம் கற்றிருக்கிறோம். அவரோட வார்த்தையும் அவரோட சுவிசேஷத்தை பின்பற்றி கொண்டு அவருக்கு பிரியமான ஆராதனையாக காணப்படணும். ஆக நாம் பல வேலைகளை நமக்கு பிரியமானதாக காணப்படுவதும் நம்ம இஷ்டத்துக்கு சில காரியங்களை வச்சுருக்கிறோம். ஆனால் இங்கே நடக்கிற காரியம் என்னன்னா, அந்த சமாரிய பெண் என்ன செய்கிறா? அவளுக்கு தெரியல எதையே சரியான ஆராதனைன்னு சொல்லி. அவள் சொல்றா, யூதர்கள் அந்த இடத்துல ஆராதிக்கிறாங்க, இந்த இடத்துல ஆராதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவள் என்ன செய்யறான்? ஆனால் பல வேலைகளை யூதரோட ஆராதனை எப்படி இருந்துச்சுன்னா வெறும் சடங்குகளாக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய சபைகளில் சடங்கு மட்டும்தான் இருக்குது. சில சபைகளில் சபைக்கு வருவாங்க, கடமைக்கு ஏதோ செய்வாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் உறவு இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. உறவும் கிடையாது, உண்மையும் கிடையாது.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை கிடையாது. ஆராதனை என்பது என்னன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் உண்மையான உறவின் வெளிப்பாடாக இருக்கணும். உண்மையான ஆராதிக்க வந்திருக்கிறேன். தேவ திருச்சபைக்கு வருவது யார் என்னை தள்ளி கொண்டு வர வேண்டியதில்லை. என்னோட அப்பாவை பார்க்க வந்திருக்கிறேன், என்னை படைத்த ஆண்டவரை பார்த்துருக்கிறேன், என்னை மீட்ட ஆண்டவரை பார்த்துருக்கேன், எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதம் அவர் தான் கொடுத்துருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன்னு சொல்லணுமே தவிர, அவர் தள்ளி இவர் தள்ளி வந்தால் என்ன அர்த்தம்னு கேட்டேன். நான் என்ன செய்யலை, உண்மையாக வரல, யாரோ என்னை தள்ளி கொண்டு வந்திருக்கிறாங்க. சில வேளையில் சிலர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் கேட்பார், என்ன செய்வார், பாஸ்டர் இங்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால கேட்குறாரு. ஆனால் பாஸ்டர் போன பிறகு வரமாட்டீங்க பார்த்தீங்களா. பாஸ்டர் நீங்கள் இப்போ கூட பல வேலை நான் நோட் பண்ணுவேன், ரைட்டாக தப்பான்னு நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் உட்காந்துருந்தேன்னா வந்தவங்க பார்ப்பாங்க, பாஸ்டர் இருக்காரா இல்லையா பார்க்குறீங்களா. பாஸ்டர் இல்லைன்னு சரி நல்லா ஆச்சுடா, ஆள் காணோம். பாஸ்டர் பார்க்க வராதிங்க, பாஸ்டர் ஒரு தேங்க்யூ சொல்லுவேன், நான் வந்தீங்கன்னா பார்த்துக்கங்க. நீ அந்த ஆண்டவரில் கூப்பிட்டுட்டு வந்தார் உங்களே. நானும் ரத்தத்தை சிந்தி செத்து போனேன் உங்களுக்காக, நானும் உயிரை கொடுத்தேன், நானும் அவங்க பரலத்துக்கு கொண்டு போக போகிறேன். எனக்கு தெரியாது, எனக்கு முடிஞ்சால் நான் விருப்பப்படுவேன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணுன்னு. ஆனால் எனக்குலாம் அதெல்லாம் முடியுமா? ஏசாமிக்கு தான் முடியும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய பிள்ளைகளை ரட்சித்தது மாத்திரம் இல்லை, அவர் என்ன சொல்லிக் கொடுத்தார் இந்த வேதத்தில், அவர் தம்மை யார் என்று உங்களுக்கு காண்பித்திருக்கிறார், நான் யாரை எப்படி ஆராதிக்கணும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். என்னோட ஆராதனை எதன் அடிப்படையில் இருக்குன்னா, இந்த வேத உண்மையின்படி காணப்படணும், என் இஷ்டத்துக்கு கிடையாது, என் விருப்பத்தின் படி கிடையாது. ஆக உண்மையான ஆராதனை என்பதற்கு ஆவியில், அதாவது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையான ஆண்டவருடைய சத்தியத்தை அறிஞ்சு நான் என்ன செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் தேவனை ஆராதிக்கணுமே தவிர, எனக்கு பிரியமான ஆராதனை இருக்குமானா பல வேலைகள் அந்த ஆராதனை ஆரோக்கியமான ஆவரமாக இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனத்தை வாசிங்க எனக்காக. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3, 4, 5 வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார், காயினையும் அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், 2 பேரும் ஆராதனைக்கு வருகிறாங்க. 2 பேரும் ஆராதனைக்கு, அந்த காலங்களில் ஆராதனை என்பது தேவனுக்கு கொடுப்பதன் மூலமாக ஆராதிக்கிறது. ஆக ஆராதனைக்கு கொடுப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிறத பெஸ்ட்டை கொடுக்கணும். அங்கே என்ன அந்த 2 பேரும் ஆராதிக்கிறாங்க. ஆனால் அதாவது எபிரேயர் புத்தகத்தை சொல்லும்போது ஆபேல் கொடுத்த காணிக்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், ஆண்டவரோட வார்த்தைக்கு, ஆண்டவர் சித்தத்துக்கு, ஆண்டு கீழ்ப்படிந்தவன் அவன் கொடுக்குறான். இன்னொருத்தன் வர்றான், அவன் என்ன செய்கிறான், கடமைக்காக செய்கிறான். உண்மை இருக்கான உண்மை கிடையாது. ஒரு ஆராதனை ஆண்டவர் அவருக்கு ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு, இன்னொருத்தனை வேணான்னு சொல்கிறார், ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. பல வேலைகளில் நாம் நினைக்கிறோம் நமக்கு விருப்பமான ஆராதனை செய்யணும், நமக்கு விருப்பமாக காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சபைகளில் அவங்க செய்கிறாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த சபைகளை. ஆனால் வேதத்தை என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்களும் நீ கற்றுக்கணும். முதல்ல பிதாவாக தேவனை தொழுது கொள்ள வருகிறோம். ஆவியான தேவனாக இருக்கிறார், அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். எனவே நான் ஆவில் நிறைந்த மனிதனாய், தேவ வார்த்தையால் கட்டப்பட்ட மனிதனாய் உண்முள்ள உணவு காணப்படணுமே தவிர நான் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. ஆக வர்ஷிப் மஸ்ட் பி கிரவுண்டட் ஆன் இன் ஸ்கிரிப்சர். எதில் இந்த ஆராதனை எதில் மையப்படுத்திருக்கணும், எதில் கட்டப்பட்டு இருக்கணும், எதில் போட்டு காணப்படணும், வேதத்தில். சிங்கிங் ஆர் ப்ரேயிங் கான்ட்ரி டு த வேர்ட் இஸ் நாட் ட்ரூ வர்ஷிப். எந்த வேத வசனம் பாட்டு பாடுறோம், இசைக்கருவி வேதத்தை ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், சினிமா பாடல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. இன்னைக்கு சில சபைகளில் பாட்டு பாடுற என்ன பாட்டு மாதிரி இருக்குது, சினிமா தேட்டருக்கு போன மாதிரி இருக்குது. எப்படி போயிருக்குது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு. என்னதுக்கு வந்திருக்கிறோம் நம்ம எல்லோரும், என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் நடக்குது. என்ன நடக்குது இப்போது, பர்ஃபார்மன்ஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு, எல்லோரும் உதட்டில் சாயம் போட்டுக்கிட்டு, அப்படியே மைக் பிடிச்சிக்கிட்டு, அப்படியே ட்ராமா பண்ணிக்கிட்டு, அப்படியே என்னென்னமோ பண்ணி, நம்ம ஆண்டவரை பார்க்க போனோமா பேயை பார்க்க போனோமான்னு தெரியல, எங்கள் சினிமா தேட்டருக்கு போனோமான்னு தெரியல. இன்றைக்கி நிறையா சபைகள், நான் நிறைய சபைகள் போனதில்லை, 1-2 சபைகள் பார்த்துருக்குறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சபைக்கு போயிருக்கிறேன். இன்றைக்கி சபையில் போட்டி நடக்குது மைக்குக்கு, பார்த்துருக்கீங்களா? மைக்கு போட்டியா? இப்போ சற்று முன்னாடி ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டு பேசுகிறார். அவர் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் போய் பேசுகிறாரு. நான் ஐயா எனக்கு மீட்டிங் போகணும், அப்புறமா நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் அங்கே ஒரு அம்மா ப்ரேயருக்கு வராதான், ஒன்றுக்கும் வராதான், எதுக்கும் வராதான். ஞாயிற்றுக்கிழமை நான் தான் முன்னாடி நிற்கணும் கேட்குதான். என்ன பாஸ்டர் பண்ணுறது இந்த அம்மாவை? நான் சொன்னேன், போட்டோம்ப்பா,
அப்புறம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டால், அவங்க விருப்பமான சபையை உருவாக்கணும், அந்த ஆராதனை அவங்களுக்கு பிரியமாக இருக்கணுமே தவிர. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டால், ஏன் பிரச்சனை, எனக்கு பிரியமாக இருக்கக்கூடாது, இந்த வேத வசனத்துக்கு பிரியமாக இருக்கணும். ஆண்டோட வசனம் ஆராதனை என்பது யார்? அவருடையது. யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? அவருக்கு பிரியமாக ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த ஆவியான எப்படி இருக்கிறார்? ஆவியான தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி விரும்புகிறார்? ஆவியோடு உண்மையோடு. ஏசாமி சொன்ன வார்த்தையை, இந்த வார்த்தை நான் சொல்லலை, அவர் சொன்னுகிறவராக இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே அவர் யாரை அழைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 23 மறுபடியும் வாசிங்களப்பா. 4:23, யோவான் 4:23. ஆக ஆண்டோட வேதம் சொல்லுது, சீக்கர்ஸ் ஆஃப் த ட்ரூ வர்ஷிப்னு சொல்லுவாங்க. காட் சீக்ஸ் ட்ரூ வர்ஷிப்பர். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறோட கர்த்தரை தேடுகிறார். இன்றைக்கி 2 விதமான ஆராதனைக்காரங்க இருக்கிறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாய் தேவனை ஆராதிக்க விரும்புகிறவங்க. ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க? பொய்யான ஆராதனை வச்சுருக்கிறாங்க, மாயமான ஆராதனை வச்சுருக்கிறாங்க, மாய வேஷம் போட்டுக்கிறாங்க, தங்களை ரொம்ப பக்திமான்னு கருத விரும்புகிறாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் வாசித்து பாருங்கள் இன்னொரு நாளைக்கு. வேணால் வாசிக்கிறீங்களா? வாசிங்க. கொலோசியர் 2வது அதிகாரத்தை எடுங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் எடுத்தாச்சா? நான் சொல்ல வாசிக்கலாமா? வாசிக்கலாம். மாயமான 19வது வசனத்தை வாசிங்க. தாழ்மையிலும் ஆராதனையிலும் விருப்பமுற்று நுழைந்து கொண்டிருக்கிற தொடர்ந்து வாசிங்க. உலகத்தின் வடுபாடுகளும் மறைத்தது உண்டானால் பிள்ளைக்குடி போல போது நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, உட்படுகிறது என்ன? அழிந்து போகுமே போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் தாழ்மையையும் ஒடுக்கத்தையும் ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் ஒழிய இந்த இஷ்டத்துக்கு இது என்ன செய், இப்படிப்பட்ட சுய இஷ்டமான ஆராதனை. எப்படி பாரு ஆராதனை? சுய இஷ்டமான ஆராதனை, எனக்கு விருப்பமான ஆராதனை. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு? நல்லா டம்மக்கட்டப்பான்னு அடிக்கணும் பாஸ்டர். அடிக்க பாஸ்டர், நான் இப்படி தான் ட்ரெஸ் போட்டு வருவேன், என்ன மாதிரியும் போட்டு வருவேன், என் இஷ்டத்துக்கு தான் போடுவேன், எப்படி வேணாலும் போடுவேன். பாஸ்டர் சொன்னால் கோபம் வரும். இந்த பாஸ்டருக்கு வேறு வேலையே கிடையாது, இது என்ன உலகம் இப்படி நடக்குது, இவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு, உலகத்தோட ஒத்த வேஷம் பொறிக்கணும் பாஸ்டர், நீங்கள் என்ன பாஸ்டர் புத்தி இல்லாமல் இருக்கிறீங்க, அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. ஆக நானும் நீங்களும் கடவுள் எதிர்பார்க்குற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான ஆண்டவரை ஆராதிக்கிற, தேவையை தேடுகிற, ஆராதிக்கிற சீக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தேவனை தேடுகிற மக்கள் வேணும். சால்வேஷன் இட்ஸ் எல் மேக்கிங் காட் மேக்கிங் அஸ் டு வர்ஷிப்பர்ஸ். ஆண்டவர் என்னை ஆண்டவர் ரட்சிப்பது விசேஷமாக. நம்மளாம் கடவுளை அறியாத பின்னணியில் வந்திருக்கோம் நிறைய பேர். ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க. ஏன் நான் ஆராதிக்க வரணும்? அதுக்கு முன்னாடி ஆராதிக்க போனேன்னா நான் இல்லையே. நான் வந்து பாருங்கள், ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் தான் வந்தேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி காரியத்துக்கு போனது கிடையாது, வந்தது கிடையாது. ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டனோ அன்னையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை தவறே கிடையாது. ஒவ்வொரு ஞாயிறும் சரி, ஆண்டோடைய கிருபை நான் வந்துடுவேன். இன்னும் விஷயமாக ஞான ரூபனா அவங்க குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க 3 பிள்ளைகளையும் தூக்கிக்கிட்டு, இந்த குட்டி குழந்தைய தூக்கிட்டுலாம் வந்துடுவாங்க. காலையில் வேலை பார்த்துட்டு வர்றாங்க, அதான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சில வேலைகளில் நமக்கு வசதி இருந்தாலும் வரமாட்டாங்க ரொம்ப பேர். இன்னைக்கு காலையில் சரியான மழை, நான் காலையில் பயங்கர மழை பெஞ்சிட்ருக்கு. என்னடா பண்ணுறது, எங்கள் கூட்டம் வருமா வராதா, எனக்கு என்ன நடக்குது நினச்சேன், வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். நான் சாயங்காலம் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் கடையில். காலையில் ஆண்டோட கிருபை, மக்கள் வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி நீங்களும் நான் நல்லா கவனமாக கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு கூட்ட மக்கள் தங்கள் சுயமான ஆராதனை விரும்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவரை தேடுகிறார்னா, உண்மையாய் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார் சபையில். அந்த காரியம்
we don't invite God into our worship, he invites into his presence through our Christ. ஆக நான் ஆண்டவரை வரவேற்கிறது கிடையாது, ஆண்டவர் தம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அங்கே நாம் கிறிஸ்துவின் மூலமாக நம்ம இங்கே வர வச்சுருக்கிறோம். இன்னும் நல்லா புரிஞ்சுக்க, நான் இப்படி தான் நினைப்பேன். யாராச்சும் இங்கே வர்றாங்கன்னா, யார் வேலை வந்தாலும் சரி, நான் நல்லா நினைப்பேன், நான் கூட்டிகிட்டு வரல, ஆண்டவர்களை கூட்டி வந்து வச்சுருக்கிறார். சபைக்கில் யார் வந்திருக்கிறா? யார் கூட்டிகிட்டு வந்த அந்த சபைக்கு? நான் இல்லை. எனக்கு அவ்வளோ திறமை இருந்துச்சுன்னா நான் எல்லாரையும் கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பேன். ஆசை எனக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு சின்ன சின்ன, எனக்கெல்லாம் எல்லா குழந்தைங்களும் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். நிச்சயமாக சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார், என்னை தேவன் அழைத்து வந்திருக்கார் அன்பான பிள்ளைகளை. அது மாத்திரம் கிடையாது, சமாரிய பெண் என்ன செய்கிறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற அந்த வேத பகுதியில் 4:28-30 வரை வாசிப்போம் எனக்காக. யோவான் 4:28-30 வரை வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள் போய் நோக்கி, வந்தார்கள். போதும். இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டால், யோவான் சமாரிய பெண் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திச்சிட்டா. ஆண்டவராக சந்திச்சு ஒரு பேசுனதை கேட்டு என்ன செஞ்சிட்டான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரோட சாட்சியாக மாறிட்டா. ஆண்டவரோட என்னவா மாறிட்டாலாம்? ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்களிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஆராதனையோட முடியாது என்னோடய வாழ்க்கை. அடுத்து வீட்டுக்கு போன பிறகு நான் என்ன போயிடுவேன், அந்த ஆராதனை வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன், எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த பெண்மணி அப்படி தான் செய்கிறா. அவள் ஆராதனை மட்டும் கிடையாது, அவள் என்ன செய்கிறா? தேவனை ஆராதிக்கிறவளாக இருக்கிறவ, மற்றவருக்கு முன்னாடி சாட்சியாக நிற்கிறா. அவர்கள் மற்ற ஒரு கிராமத்தையே ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டா. வந்து பாருங்கள், வாங்க வாங்க, அந்த இயேசு யாருன்னு பாருங்க அப்படின்னு கூட்டிகிட்டு. இவன் தான் வேதத்தில் முதல் சுவிசேஷகி. யார் முதல் ஊழியம் பார்த்தா? எத்தனை பேரை கொண்டு வந்தாங்க? சீஷர் கூட கொண்டு வரல, ஒரு கிராமத்தையே கூட்டிகிட்டு வந்துட்டா. எல்லாரையும் யாரை கூட்டிகிட்டு வந்துட்டா? வேதத்தை வாசிச்சிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கூட வேதம் சொல்லுது. அந்த பாருங்களேன், 39வது வசனம் வாசிங்க எனக்காக. அதே 4:39. கவனமாக கவனிங்க. இந்த பெண் வந்து அந்த பொம்பளை, அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. அந்த அம்மா வந்து ரொம்ப ரிப்பேர். ஆண்டவரை சந்திக்கிற வரை தான் அந்த அம்மா பேர் ரிப்பேராக இருந்துச்சு. அந்த அம்மா பேர் கெட்ட பேராக இருந்துச்சு. அதே சொல்லிட்டாரு, உனக்கு 5 புறமே இருந்தான்னு சொல்லிட்டாரு. அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும்? அது மாதிரி ஒரு பொம்பளை இருந்திருந்தாங்கன்னா எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும். அதை விடுங்க, ஆண்டவரை சந்தித்த பிறகு அவன் வாழ்க்கை மாறி போச்சுது. மாறி போனதும் கிடையாது. அவன் என்ன செஞ்சான்னு கேட்டால், எல்லா கிராமத்து மக்களையும் வந்து கிராமத்தில் போய் சாட்சி சொல்கிறான். அதான் வசனம் சொல்லுது. 39 சொல்லும்போது அவன் என்ன செஞ்ச? பெண்ணின் வாசிப்போம் மறுபடியும் 39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொல்ல ஆரம்பிச்சுட்டா. தேவனை ஆராதிக்கிறதுல எங்கே இருக்குதுன்னு கேட்டால், இங்கே வந்து 4 செவத்துக்குள்ளே உட்காந்து அல்லேலூயா ஜாமன் போட்டுட்டு போகிறது கிடையாதுயா. அதுக்கப்புறம் உலகத்தில் போய் நான் எப்படிப்பட்டவன் நான் வாழ போகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். என்னோடய வேலை ஸ்தலத்தில், என் பள்ளிக்கூடத்தில், என் வேலை ஸ்தல மருத்துவமனையில் நான் எந்த வேலை செய்யும் போதும் அங்கே நான் யார்? இப்போ போய் என்ன செய்கிறாரா? இந்த சாட்சி சொன்னால், அப்படி வாசிங்களா? சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயின் வார்த்தை நிமித்தம் எத்தனை பேர் நான் வாசிங்க? அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் யார் மேலே வச்சாங்க விசுவாசம்? நான் உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, என் ஆராதனை வெளிச்சம் தான் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும். அதனால் வர்ஷிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆராதனை என்பது வெறும் ஞாயிற்றுக்கிழமையோட முக்கியம் நிற்கிறது கிடையாது. அந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுப்பது. அதான் ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வேத வசனம் சொல்லுது. 1-2 வாசிக்கலாமா? நேரம் ஆகுது எனக்கு, வாசிப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே ஆராதனை. அடுத்து பாருங்க, இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் உள்ளான மனுஷன் மாறுற மாதிரி புது மனுஷியாக மாறிடும்.
ஆக வாங்க நேரத்தை முடிச்சிடுவோம். ஆக நான் நல்ல ஆராதனை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிதாவை தொழுது கொள்வது வந்திருக்கிறேன். ஒன்று, பிதாவை எப்படிப்பட்டவராக இருக்க ஆவியானவராக இருக்கிறார். ஆக எங்கேயும் வியாபித்திருக்கிறார். அவரை என்ன முடியாது, ஒரு இடத்துல வச்சு நான் ஆராதிக்க முடியாது. ரெண்டாவது, ஒரு வேத வசனத்தின் வாயிலாக நான் ஆராதிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அவர் யார் தான் விரும்புகிறார்ன்ற உண்மையாய் தொழுது கொள்வது விரும்புகிறார். அப்படின்னா என்ன உண்மையான யாருன்னு கேட்டால், தன் உள்ளத்தில் தேவனுக்கு வாழ்கிறவன். அதுதான் இந்த சமாரிய பெண் என்ன செய்கிறார், தன் வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, மறுரூபமாக்கப்பட்டா, அவன் தன் ஜீவனெல்லாம் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்குறா. அவள் பலர் ஆண்டவருக்கு வழி நடத்திட்டு வந்தா. என்ன சில பாடங்களை கற்றுக்கொள்வோன்னு பாருங்க. 1-2 பாடங்கள் இதில் பாருங்க. முதலாவது, நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கணும், தேவனை மையமாக வைத்த ஆராதனை. வர்ஷிப் காட் சென்டர்ட்னு சொல்லுவாங்க. என்ன இருக்கணும்ப்பா, என்னவா இருக்கணும், தேவனமய. ரெண்டாவது என்ன இருக்கணும், வர்ஷிப் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இந்த இதுலையும் போட்டிருக்கேன், இதுலையும் நான் எழுதி போட்டிருக்கேன், தமிழில் எழுதியிருக்கேன், நீங்கள் வச்சுக்கோங்க, அதை கையில் வச்சுருப்பீங்கன்னா. வழிபாடு என்பது ஆத்மீக அதார்த்தம். அப்படின்னா அது உண்மையான ஆவிக்குற வளர்ச்சி. அதாவது உண்மையான ஆராதனை என்பது நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு வாழ்கிறதுக்கு ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் வர்ஷிப் கிரவுண்டட் இன் ட்ரூத். அது என்ன செஞ்சுருக்கணும், வழிபாடு என்ன செஞ்சுருக்கோம், வேத சத்தியத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேணும். அதே போல் என்ன செஞ்சுருக்கணும், யாரை பார்க்கணும் இந்த வழிபாட்டில், பிதாவை நான் தேடுவது அல்ல நோக்கி பார்ப்பது. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன், மனுஷனை பார்க்க வரல, மாமாவை பார்க்க வரல, அவங்கள பார்க்க வரல, ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன், ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறேன். வர்ஷிப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். வாழ்க்கை என்ன செய்யுது, இந்த உறவு ஆண்டவர் உண்மையாக ஆராதிக்கும் போது என்னோடய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. நான் சின்ன வயசில் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து நான் வந்தேன். நான் சண்டே ஸ்கூல் போவேன், சர்ச் போய் உட்காருவேன். சர்ச்சில் கற்றுக் கொடுப்பாங்க பாட்டு, நிறைய சின்ன சின்ன பாட்டு. இப்போ பாட்டு எனக்கு நிறைய பாட்டு தெரியும். சிறுப்பு அந்த புத்தகத்தில் நிறைய பாட்டு தெரியும். எல்லாம் சின்ன வயசில் கற்றுருக்கிறேன். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் எனக்கு இதெல்லாம் தெரியும், யாருமே சொல்லிக் கொடுக்கல. இயேசுவாமி வசனத்தை கேட்டேன். என் உள்ளத்தில் ஆண்டவருடைய வசனம் பேச ஆரம்பிச்சிச்சு. என் வாழ்க்கை படிப்படியாக மாற ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறேன். ஒரு காலத்தில் பட்டு அடிப்பேன். பட்டு என்ன தெரியுமா, குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கோயிலாக போயிட்டுருப்பேன். அதனால் அன்றைக்கி ஆண்டவர் அப்படி தான் நடத்தணும். யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல. கடவுளோட கிருபைனால இன்றைக்கி நானும் உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். கவர்மெண்ட்டில் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன். எனக்கு நிம்மதி கடலை. எனக்கு வேலை ஊழியத்துக்கு போகணுன்ட்டு வந்துட்டு என்ன செஞ்சுட்டேன், கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு ஆண்டவர் இங்கே கொண்டு வந்துச்சிட்டார். வாழ்க்கை படிப்படியாக மாற்றிட்டார். இன்றைக்கி நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். குடிகாரனாக வந்தவங்க, மோசமாக இருக்கிறவங்க ஆண்டோட வசனத்தை கேட்க அவங்க படிப்படியாக மாறி வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்கிறது நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. வாங்க வேகமாக முடிச்சிடுவோம். மேக் காட் த சென்டர் ஆஃப் யுவர் வர்ஷிப். நம்முடைய ஆராதனை யார் மையமாக இருக்கட்டும், நம்முடைய வழிபாடு, நம்ம ஆராதனை, நம்முடைய தொழுகை ஆண்டவரை மையமாக வைத்ததாக காணப்பட வேண்டும். அது மாத்திரம் கிடையாது. வர்ஷிப் நம்ம என்ன செய்யணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிக்கணும். வெறும் உதட்டில் வந்து பாடக்கூடாது. பல வேளை நான் விரும்புகிறேன் எல்லாரும் பாடணும், சின்ன பிள்ளைங்களும் சேர்ந்து பாடணும். தெரியல, பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். சின்ன வயசில் நாங்கள் படிக்கும்போது, பள்ளிக்கூடத்துக்கு சர்ச் போகும்போது எங்கள்கிட்ட பைபிள் இருக்காது, சாங் புக் இருக்காது. சாங் புக் சர்ச்சில் இருக்கும், அவ்வளோதான். சில வேளை கம்மியான சாங் புக்கு தான் இருக்கும். பாட்டு பாடி என்னாச்சுன்னா மனப்பாடம் வந்துடும். பாட்டு புக்கே தேவை கிடையாது. எந்த பாடும், எல்லா பாட்டிலும் எப்படி ஒரு அடி விடாமல் சத்தம் போட்டு பாடுவோம், கை தட்டிக்கிட்டு. அது வேறு பயங்கர கை தட்டுறது, கை தட்டி சத்தமாக பாடுறது. நிறைய பாட்டு வேத வசனம் அப்போ கற்றுக்கிட்டு தான், இப்போ இல்லை. இப்போ தான் யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டுறாங்களே. அது மாத்திரம் கிடையாது. என்ன செய்யணும், கடவுளோட வசனத்திலேருந்து பாடணும். இன்றைக்கி உங்கள் பாட்டாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், உங்கள் செய்கை ஒவ்வொன்றும் இருக்கட்டும், நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, நம்முடைய வேதம் எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல, வாங்க கடவுளோட வசனத்தை கேட்போம், வசனம் சொல்கிறது நம்ம செய்வோம். அப்படி இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனைப்படும். அதை குறித்து தான் காலையில் நான் பேசினேன். ரெண்டாவது, ரெஸ்பாண்ட் டு காட்ஸ் கால் இன் வர்ஷிப். சில வேளைகள் நீங்கள் கடவுள் வசனத்தை கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க தேவ ஆராதனையில். கடவுள் உங்களோடு கூட பேசுகிறாரு இல்லையா? பேசுகிறாரா, பேச மாட்டுறாரப்பா? பேசுனா நான் என்னையா பண்ணணும்? கீழ்ப்படியணுமா வேணாமா? கீழ்ப்படியணும் இல்லையா? அப்புறம் இன்னொன்று, நம்ம ஆராதனை என்பது நம்மளோட வாழ்க்கை முழுவதும் காணப்படணும். எங்கே போனாலும் என்னை பார்க்குறவங்க, என்னோடய வீட்டில் என் மகன், என்னோடய சகோதரன், என் சகோதரி எல்லாரும் வெறும் இங்கே மட்டும் கிடையாது, ஆண்டவரை ஆராதிக்கிற மகனாக இருக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் சித்தத்தை கீழ்ப்படிந்து வாழணும். எனவே கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். எனவே ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் நான். ட்ரூ வர்ஷிப் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். உண்மையாக தேவனை ஆராதிப்பீங்கன்னா உங்கள் ஆவிக்குறை கிறிஸ்தவ வாழ்க்கை அற்புதமாக காணப்படும். உங்கள் குடும்ப உறவு நல்லா இருக்கும். ஆனால் கணவன் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளை தேவ பயபக்தியோடு வளருவீங்க. உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா உங்களை பார்க்குறவங்க கடவுள் மேலே பார்ப்பாங்க. நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போது டீச்சராக வேலை பார்த்தேன். என் பேர் இந்து பேர் தான், கிறிஸ்தவ பேர் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் நான் இந்துன்னு, அவங்களுக்கு இந்துன்னு, பட் நான் கிறிஸ்தவன். அவங்களுக்கு தெரியும், இவன் எப்படி நான் போயிட்டான். என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே கடவுளை அறியாதவங்க தான்.
ஆனால் அங்கே கடவுள் நிறைய பேரை கடவுளுக்குள்ளே வழிநடத்த என்ன உதவி பயன்பட நிறைய பேர் இன்றைக்கி தெரியாமல் சில நேரம் ஃபோன் அடித்தா அவங்க சொல்லுவாங்க, ஐயா உங்கள் மூலமாக நான் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தப்பட்டிருக்கேன். நம்ம கடவுள் பயன்படுத்தின கருவி அவ்வளோதான். சரி, என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம பிதாவை ஆராதிக்கிறோம், ஆவியில் நிறைந்து ஆராதிக்கணும், உண்மையான அளவில் ஆராதிக்கணும். ஆண்டவர் உண்மையாக ஆராதிக்கிற மக்களை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் யார், உங்களை குறித்து நீங்களே கேட்டுக்கோங்க. அப்போ ஜீசஸ் இஸ் த ஒன்லி ஹூ மேக்ஸ் த ட்ரூ வர்ஷிப் பாசிபிள். ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றிருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் முழுமையான, நேர்மையான, சத்தியமான, உண்மை ஆராதனை வர முடியும். ஆக ஒரு நாள் நடக்க கர்த்தராக ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னு கேட்டிங்கன்னா, சிலுவையில் மரித்த பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, தேவனை நான் ஆராதிக்க முடியும். என்ன செஞ்சு சங்கீதம் மத்தேயு 27:51 என்னாச்சு, அந்த திரைச்சலை கிழிஞ்சிருச்சு. முதல்ல பழைய ஏற்பாட்டில் யார் தான் ஆராதிக்க முடியும் நேரடியாக? ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் தான் தேவனை சந்திக்க முடியும். அவர்கிட்ட போய் தான் என் பிரச்சனையை நான் சொல்லணும். இப்போ நான் யார்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. எந்த ஆசாரியர், பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்றைக்கி நானே போக முடியும், நீங்களே போக முடியும். என்கிட்ட வர வேண்டியதே இல்லை, நம்ம யார்ட்டையும் போக வேண்டியது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்குறவர், நம்ம யாராவது ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஒன்று தான் செய்யணும், ஆண்டவருக்கு நான் உண்மையான மகளாக இருக்கிறேன் நான் கேட்போம். வாங்க கண்ணமுடி ஜெபிப்போம். ஜீவனுள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி. உங்களுடைய வார்த்தை கேட்பதற்கு கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நிறைய பெரிய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்க கர்த்தர் கிருபை தந்ததற்காய் நன்றி.